6ஆம் வகுப்பு முதல் பருவம் கணிதம். ஆக்கம் சிவராமகிருஷ்ணன், பட்டதாரி ஆசிரியர், கணிதம், சேலம். இப்போ இது பாருங்களேன், புதிய எண்களை உருவாக்குதல். 9, 4, 8 மற்றும் 5 ஆகிய 4 இலக்கங்களை பயன்படுத்தி இலக்கங்களை மீண்டும் வராமல் 4 இலக்க எண்களை அமைக்க வேண்டும். பின்னொரு வரிசையில் வெவ்வேறு 4 இலக்கங்களை போடுறது. இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். சும்மா ஒரு எக்ஸசைஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், 9 போட்டேன், 4 போட்டேன், 8 போட்டேன், 5 போட்டேன். அடுத்தது 9 போட்டேன், 4 போட்டேன், 8 5 மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், 5 8 மாற்றிக்கிட்டேன். அடுத்தது 9 8 போட்டு 4 5 மாற்றிக்கிட்டேன். இப்படியே ஒவ்வொரு நம்பரை மாற்றி மாற்றி இவ்வளோ நம்பரை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். 1 2 3 4 5 6 4 இலக்க எண்களை நம்மளால் உருவாக்க முடியும். அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு. ஓகேவா? ரைட். இது பாருங்களேன், என்ற எண்களில் எந்த எண் மிகப்பெரியது, எந்த எண் சிறியது, இதை நம்ம கமா போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். மிகப்பெரிய எண் பாருங்க, என்ன பண்ணலாம் பாருங்க, 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி தாண்டி போயிட்டே இருக்குது. அப்போ அதை பார்த்தோன்னே எத்தனை டிஜிட் இருக்குன்னு எண்ணி பாருங்க. அதிக டிஜிட் இருக்கிற நம்பர் தான் பெரிய எண், டிஜிட்ஸ் கம்மியாக இருக்கிறது தான் சின்ன எண். இங்கே இருக்கிறது சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 டிஜிட் இருக்குது, 10 எண்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 டிஜிட் தான் இருக்குது. அப்போ மிகச்சிறிய எண் இதை சொல்லலாம், மிகப்பெரிய எண் மேலே இருக்கிற என்ன சொல்லலாம். இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, காமாவும் போட்டுருக்க வேண்டாம். அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை இறங்கு வரிசையில் எழுதுக. இதில் நிறைய பேர் குழப்பம் வருதுப்பா. இறங்கு வரிசை அப்படின்னா என்ன அப்படின்னா, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு எழுது பேர் தான் இறங்கு வரிசை. அப்போ இங்கே இருக்கிறதுல பெரிய நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? பார்க்கலாம். பாருங்கள், இதில் பெரிய நம்பர்னு பார்த்தோம்னா 1,28,435. அதுக்கு பெரிய நம்பர் பார்த்தோம்னா 25,840. அதுக்கடுத்து என்ன சார் அப்படின்னா 21,354. அதுக்கடுத்து என்ன சார் பெருசு அப்படின்னா 10,835. அதுக்கு அடுத்தது அப்படின்னா 6,348. ஸோ இதை வரிசைப்படுத்தினோம்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வரிசைப்படுத்தியிருக்கிறேன். இதுக்கு பேர் தான் இறங்கு வரிசை அப்படின்னு பேர். அப்புறம் ஒரு சின்ன கணக்கு பாருங்களேன். என்னுடைய பணம் பெறும் அட்டையின் ஏடிஎம் கார்டு இருக்கு இல்லைங்களா, அதோட பாஸ்வேர்டு, கடவுச்சொல்னா பாஸ்வேர்டு கொடுத்துருக்க டிஜிட்ஸ் 9 4 6 8 9 4 6 அண்டு 8. இங்கே 4 இலக்கம் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு மிகச்சிறிய 4 இலக்க இரட்டை எண் ஆகும். அதாவது ஒரு இரட்டை எண்ணாக இருக்கணும், அதே சமயத்தில் மிகச்சிறிய எண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடவுச்சொல்லை எப்படி அமைக்கிறது? கடவுச்சொல்னு ஒன்றும் இல்லைப்பா, பாஸ்வேர்டு தான் கடவுச்சொல்னு சொல்கிறாங்க. பாஸ்வேர்டு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான். விடை பாருங்களேன், இருக்கிறதுல சின்ன நம்பரை எடுத்துக்கிட்டேன். இந்த 9 4 6 8 ரொம்ப சின்ன நம்பர் 4, ரைட்டு. அதுக்கு அடுத்த சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 6. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 8. ஆனால் ரெட்டப்பட நம்பர் கேட்டதுனால 8 பின்னாடி போட்டு 9 முன்னாடி போட்டுட்டேன். அதனால் இதோட கடவுச்சொல் என்னவா இருக்குன்னா 4698 அப்படின்னு சொல்லலாம், அல்லது 4698 அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ஓர் ஆண்டில் ஒரு மொத்த காகித விற்பனை நிறுவனம் 7,50,000 குறிப்பேடுகளில் 6,25,600 குறிப்பேடுகளை விற்பனை செய்துள்ளது. விற்பனை ஆகாத குறிப்பேடுகளின் எண்ணிக்கை காண்க. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸிப்பா, பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம், இது கழித்தல் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மொத்தம் எது பெருசாக இருக்கோ அதை மேலே போட்டுங்க. மொத்த குறிப்பேடுகள் எண்ணிக்கை 7,50,000 போட்டிருக்கோம், மேலே போட்டேன். விற்ற குறிப்பேடுகளை கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், 6,25,600. இப்போ நம்ம ஜீரோலேருந்து 0 கழிக்கிறோம், அப்புறம் 0 கழிக்கிறோம் 0. அப்புறம் இந்த 0 6 கழிக்க முடியாது, அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இங்கேருந்து கடை வாங்குவோம். சாதாரண வழக்கமாக இடமாற்றம் செய்வோம், இடமாற்றம் செஞ்சு தான் போடுவோம். இந்த 5லேருந்து ஒரு நம்பரை இங்கே போட்டோம்னா 10 மாறும். அந்த 10லேருந்து ஒரு நம்பரை தூக்கி இங்கே போட்டால்
இது 10ஆம் மாறிடும், இது 9ஆம் மாறிடும். இப்போ இது 10, 10ல் 6 போச்சுன்னா 4, ரிமைனிங் இந்த இடத்துல 9 நிற்கிது. 9ல் 5 போச்சுன்னா மிச்சம் 4, மிச்சம் இந்த இடத்துல என்ன சார் இருக்குன்னா 4 இருக்கும். 4ல் 2 போச்சுன்னா 2, அப்புறம் 7லேருந்து 6 கழிச்சிட்டா நமக்கு கிடைக்கிற விடை 1,24,400. புரியுதுங்களா? விற்பனை ஆகாத குறிப்பேடுகளின் எண்ணிக்கை 1,24,400. இந்த பிட்மாஸ் விதி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். பிட்மாஸ் BIDMAS. பிங்கிறது அடைப்புக்குறி பிராக்கெட்டு, ஐங்கிறது அடுக்குகள், இண்டிசஸ்ன்னு சொல்லுவோம். அது நம்ம ஹையர் கிளாஸ் போக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. டிங்கிறது உங்களுக்கு தெரியும் வகுத்தல், எம்ங்கிறது மல்டிபிகேஷன் பெருக்கல், ஏங்கிறது அடிஷன் கூட்டல், எஸ்ங்கிறது சப்ராக்ஷன். இதுதான் நம்ம வந்து பிட்மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வருஷம் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. போர்டு மாஸுக்கு பதிலாக இப்போ நம்ம சொல்கிற விஷயம் வந்து பிட்மாஸ். இதில் வந்து இந்த கணக்கில் பாருங்களேன், கூட்டல் வந்திருக்கு, பெருக்கல் வந்திருக்கு, வகுத்தல் வந்திருக்கு, கழித்தல் வந்திருக்கு. இந்த பழைய 4 செயல்பாடுகளும் ஒரே கணக்கில் வந்தால் எந்த செயல்பாட்டை ஃபஸ்ட்டு செய்யணும், அதுக்கு தான் பிட்மாஸ் ரூல். எப்பொழுதுமே 4 செயல்பாடுகளில் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வகுத்தல். வகுத்தல் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்க, 8 வகுத்தல் 2. 8 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற விடை வந்து 4. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல கவனிச்சிங்களா, 4 போட்டிருக்கிறாங்க. ரைட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். அடுத்தது பெருக்கலை செய்யணும் நம்ம. அப்போ எதாவது பெருக்கணும், இங்கே பாருங்கள், 2ஐயும் 4ஐயும் பெருக்கணும். 2 4s are 8, 2 4 8 போட்டாச்சு. அடுத்து கூட்டல் செயல்பாடு செய்யணும். 24ஐயும் 8ஐயும் கூட்டி பாருங்கள், இங்கே பாருங்க, 24 8 2ஐயும் கூட்டினோம்னா உங்களுக்கு தெரியும் 32. கடைசி செயல்பாடு கழித்தல். 32லேருந்து 1 கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற விடை வந்து 31. இதுதான் பிட்மாஸை பயன்படுத்தி நாம் சுருக்கக்கூடிய கணக்குகளின் செயல்பாடு, அடிப்படை செயல்பாடு இதுதான். இப்படி செய்யாமல் நீங்கள் மாற்றி செஞ்சீங்கன்னா உங்களுடைய விடை கண்டிப்பாக தவறு. ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணணும், 2வது மல்டிபிகேஷன் பண்ணணும், 3வது அடிஷன் பண்ணணும், 4வது சப்ராக்ஷன் பண்ணணும். இந்த ஆர்டரை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா உங்களுடைய விடை தப்பு தான், வேறு சந்தேகமே இல்லை. அடுத்து பாருங்கள், சேரன் வங்கியில் சேமிப்பாக 7,50,250 வைத்திருந்தார். கல்வி செலவுக்காக 5,34,500 திரும்ப எடுத்தார். அவரின் கணக்கில் உள்ள மீதி தொகையை காண்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது என்ன கணக்காக இருக்கும்? கூட்டலா, கழித்தலா, பெருக்கலா, வகுத்தலான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். மொத்தம் கொடுத்துருக்குறாங்க, எடுத்து செலவு பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி கணக்கு வந்தாலே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கழித்தல். பாருங்கள், சேமிப்பு 7,50,250, கல்வி செலவுக்காக 5,34,500 செலவு பண்ணியிருக்கிறாரு. நான் கழிக்க போகிறேன் பாருங்கள், 0 - 0, 5 - 0, 5லேருந்து 0 கழிச்சா 5 தான். அப்புறம் 2லேருந்து 5 கழிக்கிறாரு, கண்டிப்பாக முடியாது. அதனால் நான் என்ன செய்கிறேன், இங்கேருந்து பாரோ பண்ணுறேன், கடன் வாங்குகிறேன். 1 தூக்கி இங்கே போட்டோம்னா 12ஆக மாறிடுவார், இங்கே 9ஆக மாறிடுவார். இது 12, 12ல் 5 போச்சுன்னு 7. நெக்ஸ்ட்டு இங்கே 9 இருக்குது, 9லேருந்து 4 கழிச்சிட போகிறோம். 4 தூக்கிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது 5. இங்கே என்ன சார் இருக்கும் அப்படின்னா 4 இருக்கும். 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. அப்புறம் 7ல் 5 போயிடுச்சுன்னா மிச்சம் 2. அப்போ அவருடைய கணக்கில் மீதி இருக்கிற தொகை என்னவா இருக்கும்? 2,15,750. புரியுதா? எவ்வளோ எளிமையாக இருக்கு பாருங்க. அடுத்து இன்னொரு கணக்கு பாருங்க. ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு 1,560 மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன எனில் 25 நாட்களில் எத்தனை மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன? இந்த கணக்கு நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இது எந்த வகையான செயல்பாடு அப்படின்னு பார்க்கணும். கணித அடிப்படை செயல்பாடு 4ல் ஏதோ ஒரு செயல்பாடு இருக்கும். போன கணக்கு நம்ம கழித்தல் பார்த்தோம், இந்த கணக்கு என்னன்னு பார்க்கணும். மிதிவண்டி ஒரு நாளைக்கான உற்பத்தி கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் நாட்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாலே நாம் மனசில் நிறுத்த வேண்டியது பெருக்கல், மல்டிபிகேஷன் செயல்பாடை மறந்துடாமல் செய்யணும். செஞ்சு பார்க்கலாமா? பாருங்கள், ஒரு நாள் உற்பத்தி 1,560. ரைட். நாட்களின் எண்ணிக்கை 25 போட்டாச்சு.
அப்புறம் மொத்த மிதிவண்டிகளின் எண்ணிக்கையை அவர் கேட்டிருக்காரு. அப்போ 1560 25ஆல் பெருக்க வேண்டியதுதான். பெருகியிருக்கேன் பாருங்க. இங்கே பாருங்க 7800 இதோட பெருக்க தொகை. அடுத்து 2ஆல் பெருக்கணும்னா கீழே வந்துடுது. இது எல்லாத்தையும் சுருக்கி போட்டால் மொத்த விடை என்ன சார் வருதுன்னா 39,000 மிதிவண்டிகள். அப்போ அந்த கம்பெனியில், சைக்கிள் கம்பெனியில் 25 நாளைக்கு செய்த மிதிவண்டிகளின் எண்ணிக்கை மொத்தம் எவ்வளோங்க? 39,000 மிதிவண்டிகள். ஒரு நிறுவனம் புது ஆண்டிற்கான வெகுமதி தொகையாக போனஸ் கொடுக்குறாங்க 62,500. அவங்க மொத்த தொகை வந்து 62,500. 25 ஊழியருக்கு சமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தொகையை பிரித்து கொடுக்கறது, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி வார்த்தை வந்தாலே கண்டிப்பாக அது வகுத்தலை தான் குறிக்கும், டிவிஷனை தான் குறிக்கும். அப்போ இந்த கணக்கு நம்ம டிவிஷன் தான் பண்ண போகிறோம். பாருங்களேன், மொத்த தொகை வந்து 62,500, ஊழியர்களின் எண்ணிக்கை 25. அப்போ 62,500 25ஆல் வகுத்தீங்கன்னா 25 × 25 வந்து 625. அப்போ அடிச்சுட்டு 25 போட்டு மிச்சம் இருக்கிற 2 சைபர் அங்கே தூக்கி போட்டிங்கன்னா அதுதான் நமக்கு விடை. அப்போ ஒரு ஆளுக்கு கிடைக்கிற போனஸ் எவ்வளோ சார்? 2,500 ரூபா. 2,500 ரூபா போனஸ் கிடைக்குது அவங்களுக்கு. ரொம்ப ஈஸி. ஆனால் வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக கண்டிப்பாக வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் இந்த கணக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். அடுத்து பாருங்களேன், 8,436 நூறுகளுக்கு முழுமைப்படுத்துதல். ரொம்ப ஈஸி. எப்பொழுதுமே முழுமைப்படுத்துதலை நம்ம கவனிக்க வேண்டிய ரூல்ஸ் என்ன சார் அப்படின்னா, ஒரு நம்பர் 5 அல்லது 5க்கு மேலே இருந்தால் அடுத்த நம்பரை நம்ம எழுதிடணும். 5க்கு கீழே நம்பர் இருந்தால் அந்த நம்பரை எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அது செய்கிறப்ப தெரியும் உங்களுக்கு. பாருங்களேன், இந்த சம் பாருங்களேன், 8,436 500க்கு முழுமைப்படுத்துகன்னு சொல்லியிருக்கிறாங்க. 500 எந்த இடத்துல இருக்கு பாருங்க. பாருங்களேன், படி 1 100வது படத்தில் என்ன நம்பர் இருக்கு பாருங்க? 4 இருக்கு. ரைட்டு. 4க்கு பிறகு என்ன இருக்குன்னு பாருங்க. 436 இருக்கா? 4க்கு பிறகு வலது பக்கம் என்ன நம்பர் இருக்கு பாருங்க. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? 3 இருக்கு. 3 வந்து 5ஐ விட சின்ன நம்பர் இல்லையா? அதனால கண்டிப்பாக இதோட மதிப்பு மாறவே மாறாது. அதுக்கு பதிலாக ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்ப இந்த 3ஐயும் 0வா மாற்றிக்கணும், 6ஐயும் 0வா மாற்றிக்கணும். அப்போ இதோட மதிப்பு 100க்கு முழுமைப்படுத்துக அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 4 போட்டு பக்கத்தில் 36ங்கிற நம்பர் இருக்கு இல்லைங்களா? அது வந்து சின்ன நம்பராக இருக்கிறது, 5ஐ விட சின்ன நம்பராக இருக்கிறதுனால நீங்கள் 2ஐயும் சைபர் ஆக்கிட்டோம்னா முழுமைப்படுத்துகிறப்ப 8,400 மாறிடும். இதுதான் முழுமைப்படுத்துகிற முக்கியமான விதி. அப்புறம் இன்னொரு கணக்கு பாருங்க. திருக்குறளில் நூலின் ஒரு படியின் விலை வந்து 188 ரூபா எனில் 31 திருக்குறள் நூல் படிகளின் உத்தேச தொகை எவ்வளவு? இதை வந்து நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக போட போகிறோம், தோராயமாக போட போகிறோம், முழுமைப்படுத்தி போட போகிறோம். அதுதான் அந்த கணக்கோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணாமல் முழுமைப்படுத்தி மல்டிப்ளை பண்ணுறது. சரியான விலைன்னு பார்த்தோம்னா 188 31ஆல் பெருக்கணும். அதாவது பெருக்கி பார்த்தோம்னா 5,828 வரும். ஆனால் அப்படி போடாமல் உத்தேசமாக போட போகிறேன். இப்போ 188ஓட 100க்கு தோராயமாக மாற்றுறப்ப, முழுமைப்படுத்துகிறப்ப 200ஆக மாற்றிக்கலாம். அதேமாதிரி 31 தோராய மதிப்பு முழுமைப்படுத்துகிறப்ப 30ஆக மாற்றிக்கலாம். அப்போ 2,000 200 × 30 200 × 30 போட்டிங்கன்னா 6,000 ரூபா வந்துடும். அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கிறது 5,828, இது 6,000. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே வேல்யூ தான். அதனால் நம்ம என்னவோ எப்பொழுதுமே இந்த மாதிரி கணக்கெல்லாம் வந்தால் தோராய மதிப்பு வச்சு முழுமைப்படுத்தி ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு போகலாமா? இது பாருங்களேன், 5,598 689ஆல் உத்தேச மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 5,598 வந்து 5,600 கூட மாற்றிக்கலாம். மாற்றிட்டாங்க பாருங்கள், இங்கே பாருங்கள் தோராயமாக போடுறது. அப்புறம் அதே மாதிரி 689 700 கூட மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸி. ஏன் அப்படிமா சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இதில் 2 சைபர் இருக்குது, இதுலேயும் 2 சைபர் இருக்குது. 2 சைபரையும் தூக்கிடுங்க. தூக்கிட்டோம்னா மிச்சம் நிற்கிறது 56 தான். 56 7ஆல் வகுத்தோம்னா நமக்கு 7வது வாய்ப்பாடு தெரியும். 7 8 56. அப்போ 8 முறைன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இதுதான் உத்தேச முறை. இங்கே சரியான முறையும் போட்டு வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வேல்யூவும் ஒன்றா தான் இருக்குது. இதுவும் 8 தான். பார்த்தீங்களா, ரெண்டுமே 8 தான் வந்துருக்குது. ஆனால் இதில் மீதி வருது, இதில் மீதி சைபர் வருது.
தோராய மதிப்பில் மீதி இல்லாமல் இருக்குது, சரியான மதிப்பில் கொஞ்சம் மீதி இருக்குது. நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது வந்து தோராய மதிப்புங்கிறதுனால நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஈஸியாக இந்த மாதிரி போட கற்றுக்கலாம். வகுத்தலை தோராய முறையில் போட்டோம்னா ஈவு சரியாக வரும், மீதி தான் லைட்டாக டிஃப்ரென்ஸ் வரும். கூட்டல் மற்றும் கழித்தலின் பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்புனா ஒன்றுமே இல்லை, இரண்டு எண்களை கூட்டும் போது அல்லது பெருக்கும் போது அவ்வெண்களின் வரிசை அவற்றின் கூடுதலை பொறுத்தோ அல்லது பெருக்கலை பொறுத்தோ பாதிக்காது. இது கூட்டலின் பரிமாற்று பண்பு. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு நம்பர் 4 × 5ன்னு போடுறோன்னு வச்சுங்களேன், 4 5 20. அதே நம்பரை இடத்த மாற்றி போடுங்க, 5 முன்னாடி போட்டு 4 பின்னாடி போடுங்க, அப்போ 5 20, இதுவும் 20 தான். அப்போ ரெண்டோட மதிப்பு மாறாததுனால இதுக்கு பேர் வந்து பரிமாற்று பண்புன்னு சொல்கிறது. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் கீழே கொடுத்துருக்கோம், உட்காந்து பாருங்கள். கொடுக்கப்பட்ட கூடுது நோக்க ஒன்று கூட்டியிருக்காங்க, ஒன்று பெருக்கியிருக்காங்க, அப்புறம் தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடதுகை பக்கமும் வலதுகை பக்கமும் ஒன்றா தான் வரும். அதனால தான் இதுக்கு பேர் என்னங்க சொல்கிறது, பரிமாற்று பண்பு. எப்பொழுதுமே பரிமாற்று பண்பு கூட்டலையும் பெருக்கலையும் நிறைவு செய்யும், அதில் சந்தேகமே இல்லை. இதுவும் அப்படிதான். கூட்டல் மற்றும் பெருக்கலின் சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்புன்னு சொன்ன உடனே நம்ம வந்து 3 நம்பர் எடுத்துக்குவோம், ஏபிசின்னு சொல்லுவோம், ஏதாவது 3 நம்பர். அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்கான் பாருங்க. பல எண்களை கூட்டும் போது அவ்வெண்களின் வரிசையை பற்றி கருத்தில் கொள்ளாது தேவையில்லை, இது கூட்டலின் சேர்ப்பு பண்பு எனப்படும். இது போன்று பல எண்களை பெருக்கும் போது அவ்வெண்களின் வரிசையை பற்றி கருத்தில் கொள்ள தேவையில்லை, இது பெருக்கலின் சேர்ப்பு பண்பு எனப்படும். அதுக்கான சேர்ப்பு பண்பை பொறுத்த வரைக்கும் கூட்டலும் பெருக்கலும் மட்டும் உண்மையாக இருக்கும், கழித்தலும் வகுத்தலும் கண்டிப்பாக நிறைவு செய்யாது. ஏன்னா இடை மாற்றி போட்டாலே கழித்தலில் பிரச்சனை வரும், அதே மாதிரி வகுத்தல்லையும் இடத்த மாற்றி போட்டாலும் பிரச்சனை வரும். அதனால் கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் மட்டும்தான் சேர்ப்பு பண்பு நிறைவு செய்யும், கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் நிறைவு செய்யாது. இதை மனசில் நீங்கள் வச்சுக்கணும். கீழ்காணும் வினாக்கள் பெறும் பண்புகள் யாதுன்னு கேட்டிருக்கேன். என்ன பண்பு இங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே 75 + 34, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 34 + 75 வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தோன்னே சொல்லிவிடுவீங்க. இது பாருங்கள், கூட்டலின் பரிமாற்று பண்பு 1வது கேள்வி. 2வது கேள்வி பெருக்கலின் சேர்ப்பு பண்பு, 3 நம்பர் வந்திருக்கு இல்லையா, அதனால். அடுத்தது 50 கூட 0 சேர்க்குறேன், சம்பர 50 தான் வருது. அப்போ ஒரு நம்பர் கூட ஒரு நம்பரை சேர்த்தோம்னா அதே ஆன்சர் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சமணி உறுப்புன்னு பேர். இங்கே வந்து 0 என்பது கூட்டல் சமணி. அதேமாரி 50 × 1 போட்டு 50 வருது, பார்த்தீங்களா? 50 போட்டு 50 கூட 1 பெருக்குன்னா திருப்பி 50 வருது. இங்கே ஒரு நம்பர் கூட ஒரு நம்பரை பெருக்குனா அதே ஆன்சர் வந்தால் அந்த பெருக்கின நம்பர் பேர் தான் சமணி உறுப்புன்னு சொல்கிறது. இங்கே 1 என்பது சமணி உறுப்பு, பெருக்கலின் சமணி உறுப்பு. அடுத்தது கடைசி இது பாருங்கள், கூட்டல் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. பிரித்து எழுதியிருக்கிறேன், அதனால் இதுக்கு பேர் பங்கீட்டு பண்புன்னு சொல்லலாம். அடுத்தது முழுக்களின் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குக. இதை வந்து சுருக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி சுருக்குன்னு பாருங்கள். 50 × நான் 102 வந்து 100 + 2ன்னு எழுதிக்கிட்டேன். உடனே 50 × 100 ப்ளஸ் இதையும் பெருக்கிட்டேன். இது பாருங்களேன், 50 × 100 ப்ளஸ் 50 × 2. 50 × 100 வேல்யூ வந்து 5000, 50 × 2 வேல்யூ 100. ரெண்டையும் சேர்த்தோம்னா நம்ம கிடைக்கிற விடை வந்து 5100. ஓகேவா? இதே மாதிரி மற்ற கணக்கை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். என்னுடைய பூட்டப்பட்ட பெட்டியை திறக்க பயன்படும் கடவுச்சொல்லானது மிகப்பெரிய 5 ஒற்றை இலக்க எண் ஆகும். கொடுத்துருக்க நம்பர் பாருங்கள், 75438. எண்ணில் கடவுச்சொல்லை கண்டுபிடி. மறுபடியும் அதே பாஸ்வேர்டு நம்பர் தான். மிகப்பெரிய 5 இலக்க எண். ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் போட்டு 8 போட்டுக்குவோம், அடுத்தது 7 தூக்கி போட்டுக்குவோம், அடுத்து 4 தூக்கி போட்டுக்குவோம். ஆனால் இங்கே வந்து ஒற்றை எண்ணு சொன்னதுனால 3 தூக்கி கடைசியில் போட்டுட்டு 8 7 5 4 3 இதான் இதுக்கு விடை. அதாவது 87,543 சொல்லலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சிவராமகிருஷ்ணன், பட்டதாரி ஆசிரியர், கணிதம், சேலம்.